ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னடா ஹாய் ஹலோன்னு சொல்லிவிட்டு கையில் வணக்கம் வைக்கலன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட இருந்த ஸ்டாண்டு ஒன்று என் பொண்ணு உடச்சி போயிட்டா. அதனால் என்கிட்ட ஸ்டாண்டே கிடையாது. கையில் வச்சுட்டு தான் உங்களுக்கு பேசுகிறேன். மாவு அரைச்சிட்டு இருந்த மக்களே கரண்ட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உளுந்து அரைச்சிட்டேன் பாருங்கள். உளுத்த மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறீங்களா பாருங்கள். உளுத்த மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அரிசி மாவு அரைக்கல, அப்படியே கிடக்கு. அரைச்சி பாக்கெட் போடணும். நான் நிறைய வேலை இருக்குன்னா சாப்பிடக்கூட இல்லை மக்களே. மதியானம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை நிஜமாகவே. நான் வந்து கோவில் பிரசாத வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அது உங்கள் பையனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், அது என் பையன்தான். என் 2 குழந்தைங்களுக்கும் நிறைய வயசு வித்தியாசங்கள். என் வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. என்ன சொல்ல போனேன்னா, நிறைய சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது, சொல்ல முடியாத விஷயமும் இருக்குது. அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நான் ஒரு சுமைதாங்கி கல் அப்படி தான் சொல்லிக்கணும் என்ன நானே. என் பையன் வந்து ஒரு பிசியோதெரபி ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். அதனால் நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவில் இல்லை. என் பையன் எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின் போய் தான் எங்கள் பையனை நாங்கள் காப்பாற்றணும். அதனால் எங்களுக்கு இன்னொரு குழந்தை இதிலெல்லாம் ஐடியாவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் என் பையனோட செலவுக்காக, ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவே வெளிநாட்டில் இருந்தார். எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். கடவுள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்காக இன்னொரு குழந்தைய எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அப்படி தான் நான் சொல்லிக்கணும் மக்களே. இதனோட விவரம் வேணும்னா கட்டாயம் இன்னொரு வீடியோவில் போடுற மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன விஷயன்றதை கட்டாயம் ஒரு பெரிய வீடியோவில், என் பையனோட வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.